வெல்கம் டு தாரக்ஷா சாரீஸ். ஐ எம் கௌசல்யா முருகேசன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் சொன்னா திருக்கோஷ்டி. பின்னாடி அழகா சாமியோட பாடல் பாடிக்கிட்டே இருக்கு, அந்த சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுலதான் நாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இன்னைக்கு நாங்க அம்பாளுக்கு புடவை சாத்துறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்தப்போ புடவை இழுக்கணும்னு சொன்னப்போ பட்டு புடவை இழுக்கலாமான்னு கேட்டேன். அம்மா, அம்பாளுக்கு காட்டன் புடவை கொடுத்தீங்கன்னா அந்த தினப்படி கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் காட்டன் புடவை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்னால போக முடியல, நீ கொண்டு போய் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரா அப்படி சேர்ந்ததுல இப்ப மாதம் ஒரு 9 பேர் நாங்க இங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. 9 புடவை கொடுக்குறோம். அது போக இனி அடுத்து இங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கும்பாபிஷேகத்துக்கானதும் எங்களோட கஸ்டமர்ஸ் ஒரு 3 பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்க இதோட சிறப்பு சொல்லணும்னு சொன்னா, சாமியோட பேர் சௌமிய நாராயண பெருமாள். அம்பாளோட பேரு திருமாமகள், நிலமாமகள், குலமாமகள்னு 3 பேர் இருக்கு. ஆனா கூப்பிடுறது திருமாமகள்ன்ற பேர்ல தான் கூப்பிடுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை அந்த புது புடவை சாத்துவாங்க. கண்டிப்பான முறையில அந்த வெள்ளிக்கிழமை சாத்துவாங்க. ஆண்டாளுக்கு செவ்வாய்க்கிழமை சாப்பிடும். அந்த காட்டன் புடவைனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஊருக்கு திருக்கோஷ்டியூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னா, இரண்ய வதம் பண்றதுக்காக தேவர்கள் ஒன்று கூடி கோஷ்டியா கலந்தாலோசிச்ச இடம் அது கோஷ்டியூர்னு வந்தது. 5 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண சொன்னாங்க. இன்னொரு விஷயம், பெண்களுக்கு இங்க ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இது சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, இங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு விளக்கு எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு வணங்கணும்னா, நம்ம எதுக்கு என்ன வேண்டி விளக்கு எடுத்துட்டு போனோமோ அது நிறைவேறுன்னு ஒரு நம்பிக்கை இங்க உண்டு. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு, எனக்கும் அது நடந்திருக்கு. சோ நம்ம என்ன வேண்டுதல் பண்றோமோ அது நடக்கும். அது மட்டும் இல்லாம மாசி மகத்தன்னைக்கு இங்க தெப்பத்திருந்தாங்க. அந்த தெப்பத்தன்னைக்கு தெப்பத்தை சுத்தி விளக்கேற்றுற வழக்கம் உண்டு. அங்கேயும் விளக்கேற்றிட்டு நம்ம அங்க இருக்கக்கூடிய விளக்க எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டு அது நிறைவேறினதும் திரும்ப அது 2 மடங்காகும். இப்ப ஒரு விளக்கு எடுத்துட்டு போறோம், அடுத்து நம்ம வரும்போது ஒரு 11 விளக்கு, அப்படி நம்ம வேண்டுதலை திரும்ப நிறைவேற்றுறதுக்கு அடுத்த மாசி மகத்துக்கு இங்க தெப்பத்திருவிழால நிறைவேற்றுவாங்க. அதுவும் நிறைய நடக்கும். இந்த தெப்பத்திருவிழா ரொம்ப விசேஷமானது. இங்க எல்லா பெருமாள் கோயில்லையுமே மாசி மகத்தன்னைக்கு தெப்பத்திருவிழா இருக்கும். அது இங்க இன்னும் சிறப்பான ஒரு தெப்பத்திருவிழாவா இருக்கு. பழைய வீடுகள்ல இருக்கும் இல்லையா ஒரு மாடம், அது மாதிரி வரிசையா மாடம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மாடம் மட்டும் பத்தாது, படியில ஃபுல்லுமே அந்த வேண்டுதல் பண்ணி திரும்ப விளக்கேத்த வர்றவங்க இதை சுத்தி விளக்கேத்துவாங்க. அன்னைக்கு அந்த தெப்பத்திருவிழா அன்னைக்கு கூட்டம் அவ்வளோ இருக்கும். வேன் எல்லாம் கார் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த சைடே நிப்பாட்டி 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடந்து வந்துதான் இங்க பெருமாள் தெப்பம் சுத்துறத பாக்குறதுக்கு வர வேண்டியிருக்கும்.